வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கரி சுவையில் டைமண்ட் பிஸ்கெட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. 5லேருந்து 6 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சர்க்கரையும் ஏலக்காவையும் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் குக்கிங் சோடா ஒரு 1/4 சிட்டிகை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இது தண்ணி, இந்த சுகர் பவுட்ரு, இந்த ஏலக்காய், குக்கிங் சோடா இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 50 ml நெய் உருக்கி வச்சுருக்குறாங்க. அந்த உருக்கி வச்சுருக்க நெய்யும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதுவும் எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதாங்க, 250 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர். மைதா போட்டதுக்கப்புறம் இதையும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க, பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தண்ணி அளவு இதுவே போதுமான அளவாக இருக்குங்க. நம்ம தண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் இதெல்லாம் சேர்த்துருக்கணும். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் பிணைஞ்சு எடுக்கும்போது இது கூட வேறு நீங்கள் தண்ணி அளவு சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பிணைஞ்சி எடுத்த இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த மாவு எடுத்து 2-3 போர்ஷனாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி பலகை எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்தி பலகையை வச்சு இந்த மாவை அப்படியே ரோல் பண்ணுங்க. இது எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் அளவுக்கு இந்த மாதிரி 2 சைடு இப்படி திருப்பி திருப்பி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததாக வந்து கட் பண்ண போகிறோங்க. குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது மிதமான எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி மாவுங்களை வந்து கட் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, நம்ம அந்த மாவு போடும்போது ஃபஸ்ட் அந்த மாவு வந்து எண்ணெயில் கீழே இருக்குங்க. அது குக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து மிதக்குங்க. இதுதான் வந்து அந்த மாவு வெந்திருக்குன்றதுக்கு அர்த்தங்க. அந்த மாதிரி டைம் வரும்போது இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கோல்டன் கலர் வருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்துடலாங்க. எண்ணெயில் இருந்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு பரிமாறுங்க. அப்போ தான் அந்த நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது குழந்தைங்கள வந்து பெரியவங்களோட எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.